அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவின் நிர்வாகி செங்கோட்டையன் விதித்த கெடு. செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்து அதிரடி காட்டிய எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனை பின்னால் இருந்து இயக்குவது யார்? என்னவாக போகிறது அதிமுகவின் எதிர்காலம்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இது மக்கள் பார்வை. கடந்த சட்டமன்ற தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியாய் இருந்துதான் மக்களை சந்தித்தது. கடந்த தேர்தலில் இரண்டு கட்சிகளும் சந்தித்த தோல்வியின் அடிப்படையிலும் இடைப்பட்ட காலத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான முரண்பாட்டின் அடிப்படையிலும் அந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அப்போது இருந்த அண்ணாமலை அவர்கள் பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து பேசியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கசப்பை கொடுத்தது. அண்ணாமலையினுடைய அப்படியான விமர்சனங்களுக்கு பிறகு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் மீண்டும் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கணித்தார்கள். ஆனால் அந்த கணிப்பு பொய்த்து போனது. 2026 ஆண்டிற்கான தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுகவோடு பாரதிய ஜனதா மீண்டும் கைகோர்த்தது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையோடு அதிமுக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டது. அந்த நிபந்தனை என்னவெனில், பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக அண்ணாமலை நீடித்தால் இந்த கூட்டணிக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று அதிமுகவினுடைய தரப்பில் இருந்து கூறப்பட்டதாகவும், அது நீட்சியாகவே பாரதிய ஜனதாவினுடைய தமிழக தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டதும் நாம் அறிந்த செய்திதான். ஆனால் 2026 ஆண்டிற்கான தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு முயற்சித்த போது அந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய இசைவு காட்டவில்லை, பெரிய ஆர்வம் காட்டவில்லை என்கிற செய்தி பரவலாக பேசப்பட்ட சூழலில் டெல்லியில் இருந்து அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவராக இருந்த செங்கோட்டையன் பலமுறை அழைக்கப்பட்டார். டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்ததும் அதன் நீட்சியாக அதிமுகவில் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்பட்டு செங்கோட்டையன் அக்கட்சியின் தலைவராக மாறக்கூடும் என்றெல்லாம் சில அரசியல் ஆர்வலர்கள் சொல்லப்பட்டன. அப்போதே செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் அடிக்கடி செய்திகளில் அடிபட்ட போதும் பாரதிய ஜனதாவினுடனான கூட்டணியை பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு செங்கோட்டையன் சற்று அமைதியாக போனார். தற்போது மீண்டும் களத்தில் செங்கோட்டையன் வந்ததற்கான காரணம் என்ன? செங்கோட்டையன் விடுத்திருக்கிற கோரிக்கை என்ன? அதாவது அதிமுக வருகிற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு அதிமுகவிலிருந்து விலகிச் சென்ற பல்வேறு தலைவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் இணைக்க வேண்டும். அதற்கு நான் 10 நாட்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெடு விதிக்கிறேன். கொடுக்கப்பட்ட அந்த 10 நாட்களுக்குள் விலகிச் சென்ற அனைத்து அதிமுகவின் தலைவர்களும் ஒன்றிணையாவிட்டால் தான் வேறொரு முடிவை அறிவிக்க இருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கை விடுத்தார். செங்கோட்டையன் அவர்களின் அறிக்கையை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என அத்தனை பேரும் காத்திருக்கையில் அதிர்ச்சியான அதிரடியில் இறங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அது என்ன அதிரடி? கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கட்சியின் விதிமுறைகளை மீறிய காரணத்தினால் செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிமுகவினுடைய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். இப்போது அதிமுகவினுடைய இரு பெரும் தலைவர்களாக இருக்கிற செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவேறு துருவங்களாக மாறி நிற்கிறார்கள். தற்போதைய சூழலில் அடுத்ததாக செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்வியோடு அனைவரும் காத்திருக்க, அவர் தான் ஆன்மீக பயணமாக ஹரித்வார் செல்வதாக அறிவித்துவிட்டு விமானம் ஏறி இருக்கிறார். அவர் செல்லவிருப்பது ஆன்மீக பயணமா அல்லது அரசியல் பயணமா? அடுத்த கட்டமாக அவர் டெல்லியின் தலைவர்களோடு சந்திக்கவிருக்கிறாரா? சந்தித்ததற்கு பிறகு அவருடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? அவர் எப்படியான முடிவுகளை எடுத்தாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் தரப்போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் இது சார்ந்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இது மக்கள் பார்வை.